நாஸ்மிம்ஸ்சிரம் மத்ஸ்யசி தேவி தேசே ரட்சோகணைரத்யுஷிதேதி ரௌத்ரே நதேதின ஆகமனம் பிரியஸ்ய சமஸ்வமத்சங்கமகால மாத்திரம். கண்ணும் கண்ணீரும் அழுதாளாம். ஹனுமார் போர்றேன்னு சொல்ற போது கெஞ்சினாள். எங்கேயாவது கஸ்மின்ச்சித் சம்ருத்தே தேசே விஸ்ராந்த சோகமிஷ்யசி, என்னப்பனே ஹனுமன்னு எங்கேயாவது மரவான ஒரு இடத்துல பால் முழுக்க மறைஞ்சிருந்துட்டு மறுபடியும் ராத்திரி வந்து இன்னைக்கு ராமாயணம் சொல்லிட்டு நாளைக்கு போயே ஊருக்கு. அவன் ராமச்சரித்திரம் கேட்டு என் துக்கத்தை போக்கினியே சொல்லி கஸ்மின்ச்சித் சம்ருத்தே தேசே விஸ்ராந்த சோகமிஷ்யசி, சிரம பரிகாரம் நீ பண்ணிக்கலாம், மறுபடியும் ராத்திரி எனக்கு வந்து ராமாயணம் சொல்லலாம், நாளைக்கு பரப்பிட்டு போகலாம் என்னாலாம். ஹனுமான் அதுக்கு சம்மதிக்கல. நீங்க இங்க தவிக்கிறதுக்கு மேல அங்க பிரபு தவிச்சுக்கிட்டு இருக்காள். ராமன் உங்களை கண்டே நான் பார்த்துட்டு வர போறேனா இல்லையன்னு சொல்ல போறேனான்னு கவலைப்பட்டு இருக்காள். அந்த பிரபுனுடைய கவலையை நீக்க வேண்டியது ரொம்ப அவசியம், நான் அம்மா பரப்பண்ணும் சொன்னாள். அப்ப தேவி கண்ணில் ஜலம் ததும்பி கண்ணால் ஜலம் விட்டு அழ முடியாம தவிச்சாள். அதை தெரிஞ்சுட்டு ஹனுமார் சொன்னாலாம், அம்மா ஒன்னு தீர்மானம் பண்ணீங்கோ, லங்கையில இனிமே நீங்க அதிக நாள் இருக்க போறதில்லை. நாஸ்மிம்ஸ்சிரம் வத்ஸ்யசி தேவி தேசே ரட்சோகணைரத்யுஷிதேதி ரௌத்ரே நதே சிராதாகமனம் பிரியஸ்ய. சீக்கிரத்துல பிரபு இங்க வந்து விட போறாள். ராமன் உங்கள் பிரியன் இங்க வந்து விட போறாள். ஆனா அவன் வருவதற்கு டயத்தை நான் சொல்ல பயப்படுறேன். ஏன் தெரியுமா? நான் நாளைக்கு நீ சொன்னேன், நான் ஒரு கால் இன்னைக்கு 4 மணிக்கு வந்தாலும் வந்து விடுவன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு அளவு நீங்க தெரிஞ்சுங்கோ. க்ஷமஸ்வமத்சங்கம கால மாத்திரம், நான் என் பிரபுனுடைய சமீபம் போய் கண்டேன் செய்தேன்னு சொல்லணும். இந்த சொல்லு சொன்ன உடனே பிரபு எவ்வளவு சீக்கிரமா இங்க வரான்னு சொல்ல முடியாது. நான் ராமனிடத்துல போய் சேர்ற மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுத்துங்கோ. என் பிரபுட்ட போய் நான் சேர்ந்துட்டா உங்க குறை நீங்கி போடும்னுட்டாளாம். க்ஷமஸ்வமத்சங்கம கால மாத்திரம் இப்படி சொன்னாலாம் ஹனுமார். அவன் பிரபு அப்படிப்பட்டவன் இல்லையோ ராமன். அவன் காதுல விழுந்தா போறாதோ தேவி இருக்கிறடம். அவன் அப்புறம் கொண்டு தேவி அப்புறம் கஷ்டம் இருக்குமா? சுவாமி வந்து அழிச்சுன்னு கூட மாட்டாளா? அது எப்படி முறையோடு செய்யணுமோ அப்படி செய்வன் பிரபு. அதனாலதான் கொஞ்சம் தாமசிக்கும் சொன்னாள். தேவிக்கு பரம சந்தோஷம். இப்படி ஹனுமார் இப்படி சொன்ன உடனே இன்னும் ஹனுமார் இங்க தேவியிட்ட சொன்னத்தை முழுக்க இங்க வால்மீகி எழுதி பிள்ளை ராமனிடத்துல போய் சொல்றார். அப்புறம் அதான் அந்த மகாகவிகளுடைய பெருமை. அங்க போய் ராமனிடத்துல சொல்ல போறாள். ஆச்சரியமா சொல்ல போறாள். கடைசி சர்க்கத்துல